இந்திய தாக்குதலில் தனது குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்டதாக ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி மசூத் அசார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். மசூத் அசார் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய அறிக்கை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குடும்பத்தார் தற்பொழுது கொல்லப்பட்டிருப்பதாக என்ன நிலவரம்? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. குறிப்பாக ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புக்கு சொந்தமான மறைவிடங்களையும் குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தினுடைய நிறுவனரும் தலைவருமான மசூத் அசாரினுடைய குடும்பத்தை சேர்ந்த 10 நபர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த செய்தியை நாம் காலையிலிருந்தே ஊர்ஜிதப்படுத்த முடியாத தகவல் என்று தெரிவித்திருந்தோம். ஆனால் இந்த தகவலை தற்போது மசூத் அசாரே தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தனது குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவருடைய மூத்த சகோதரியினுடைய கணவர், அதே போல அத்தை மகன், அவருடைய மனைவி, தன்னுடைய மாமியார் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் அந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற சமயத்தில் அபானுல்லா கான் பகுதியில் இருந்தக்கூடிய அந்த முகாம்களில் இவரது குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனால் தற்போது 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இறுதி சடங்கு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த உயிரிழந்த 10 பேரையும் அவர் தியாகிகள் என்று மசூத் அசார் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது, தியாகிகளுக்கு என்றுமே மரணமில்லை, இது குறித்து தனக்கு கவலையோ பதற்றமோ அச்சமோ எதுவுமே இல்லை எனவும் மசூத் அசார் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாவின் அருளால் தியாகிகள் உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் நித்திய எஜமானரின் விருந்தினர்கள். இன்று அன்பு சகோதரரின் குடும்பத்தை சேர்ந்த 5 அப்பாவி குழந்தைகள் வெள்ளிக்கிழமை இரவு அத்தகைய மரியாதையை பெற்றிருக்கின்றனர். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு இருந்த என் சகோதரியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். என் மதிப்பிற்குரிய மனைவியின் தாயார், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை வழங்குவாராக. மேலும் என் மூத்த மைத்துனர் மௌலானா ஃபசல் பாய் அவர்களும் இந்த தெய்வீக அழைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எங்கள் அன்பு சகோதரர் ஹபீஸ் தன்வீர் மற்றும் அவரது மறைந்த தாய் சையத் பயணத்தில் துணை சென்றிருக்கிறார். இந்த அதிர்ஷ்டசாலி ஆன்மாக்கள் அனைவரும் நித்திய எஜமானரின் விருந்தினராக மாறியிருக்கின்றனர். நானும் அந்த 14 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒருவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயம் அல்லாவிடம் நான் செல்வேன் என மசூத் அசார் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.